Sunnyfield.com. Entertainment is what we do. What we do. What we do. நடிகை சோபிதா துளிபாலா தன்னுடைய கணவர் நாக சைத்தன்யா அவங்களுக்கு விதித்திருக்கக்கூடிய அன்பு கட்டளைகளை பத்தி ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணிருக்காங்க. அதுதான் இப்போ இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்குங்க. பிரபல தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யாவும் நடிகை சமந்தாவும் 7 வருஷமா காதலித்து 2017 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா கருத்து வேறுபாடு காரணமா 4 வருஷத்துல விவாகரத்து பெற்றுட்டாங்க. இதுக்கிடையில நடிகை சோபிதா நாக சைத்தன்யாவுக்கும் இருந்த நட்பும் இவங்களுக்குள்ள காதலா மாறி இருக்கு. அதுக்கப்புறமா பல விஷயங்கள் இணையத்துல வைரலாச்சு. ஆனா அது 2 பேருமே மௌனம் காத்துட்டு இருந்தாங்க. வதந்திகளை உண்மையாக்கக்கூடிய வகையில டிசம்பர் 4ஆம் தேதி இவங்க 2 பேருமே ஹைதராபாத் அன்னபூர்ணா ஸ்டுடியோல பாரம்பரிய தெலுங்கு முறையில திருமணம் செய்துக்கிட்டாங்க. திருமணம் முடிஞ்ச கையோடு 2 பேரும் ஜோடியா கோவிலுக்கு போய் தரிசனம் செய்த புகைப்படங்களும் இணையத்துல வெளியாச்சு. இந்த நிலையில இப்ப ஒரு சில நேர்காணல்கள்ல சோபிதா கலந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மேரேஜ் பத்தியும் நாக சைத்தன்யா பத்தியும் சில நியூஸ் வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க. தன்னுடைய கணவர் தனக்கு ஏற்றிருக்கக்கூடிய அன்பு கட்டளைகள் பத்தி சொல்லியிருக்காங்க. நாக சைத்தன்யாவுடைய குடும்பம் ரொம்ப பாரம்பரியமானது அப்படின்னு அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய தாய்மொழி தெலுங்கு. நாக சைத்தன்யா தன்கிட்ட தெலுங்குல பேச யாரும் இல்லை அப்படின்னு அடிக்கடி கவலைப்படுவாங்களாம். காரணம் அவங்க சகோதரர் அமெரிக்கால படிச்சு வளர்ந்தவர் அப்படின்றதுனால பெரும்பாலான டைம்ல அவர் இங்கிலீஷ்ல தான் பேசுவாராம். வீட்டுல இருக்கும்போது தன் கூட தெலுங்குல பேசணும் அப்படின்னு சோபிதாவுக்கு அவர் கட்டளையிட்டு இருக்காரு. அதை ஏற்ற சோபிதாவும் வீட்டுல இருக்கக்கூடிய டைம்ல தெலுங்குல தான் பேசுறேன் அப்படின்னு தன்னுடைய கணவர் பத்தி பேசியிருக்காங்க. இந்த விஷயம் இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.